இருங்க 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 இதுக்கு மேல ஏதாவது குறைச்சு பண்ண நினைச்சா மாமா நீங்க நல்லா இருக்காது. யாரு மேல தப்பு? யாரு மேல தப்பு? யாரு நீ எதுக்கு அடி? ஆனா வெண்ண வாடா சந்திப்பா. அப்புறம் என்னத்துக்கு நீ என்னை சாமி ஆடக்கூடாதுன்றீங்க எல்லாரும்? சாமி ஆடக்கூடாது நீ என்ன சொல்ற? தம்பி நீங்க யாரு? ரீசெண்டா ஒரு பொண்ணு மேல வண்டி ஏத்த பார்த்தாங்க, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரல் வீடியோ ஒன்று பார்த்திருப்பீங்க. நியூஸ்லயே நிறைய இதை பார்த்திருப்பீங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம விருதுநகர் பக்கத்துல நரிக்குடி அப்படின்னு ஊர்ல வந்து சொத்து தகராறுலாம் கிடையாது. அதாவது அந்த ஒரு கோயிலுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய வரி அந்த சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வரி பிரச்சனையில வந்து முன்விரோதம் இருந்துச்சு. அதுல வந்து இந்த மாதிரி பண்ண பார்த்தாங்க, தட்டி கேட்டவங்களையும் அடிக்க பார்த்தாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நியூஸ் வந்து அதிகமா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, வைரல் வீடியோவும் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சில கொத்து வந்து தலைமறைவாயிட்டாங்க. ஒரு சில பேர் தான் பேசுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு சில பேர் யாருன்னு தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்டிகல் பார்க்கும் போதுல, சாரி ட்விட்டர்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆள்லாம் காணும், பெருசா ஸ்ப்ரெட்டே கிடையாது. அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, திமுக கொடி அந்த கார்ல இருந்துச்சு. அப்படி பறந்து போய் விழுந்துச்சு. நானும் பறந்து அப்படி 2-3 குட்டிக்காரன் அடிக்குன்னு பார்த்தேன். பாத்தீங்கன்னா பறந்து அப்படி விழுந்துருச்சு. வந்து அதுக்கப்புறம் வெளியே ஏறி வந்தாங்க. வந்துட்டு 2 கட்டையை தூக்குனானுங்க. பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் போதையில இருந்த மாதிரி எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது, நல்லா போதையில இருக்கிறானு அப்படின்ட்டு. பட் இது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா இதுல கவனிக்க வேண்டியது, பல கொத்தடிமைகள் தலைமறைவாயிட்டாங்க. அதை தான் நம்ம மெயினா பார்க்கணும். ஏண்டா ஒரு பிரச்சனை பேசுறீங்க, தமிழ்நாட்டுல அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு பேசுறீங்க, உன் கட்சிக்காரன் செஞ்சாலும் யாருமே பேச மாட்டேங்கிறீங்கடா. அதான்டா பிரச்சனையே. இங்க நீ நியாய தர்மமா இருக்கிறா, நாங்க மக்களுக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்லாம் வந்து வாய்க்கிலேயே ஒருத்தி உட்காந்து பேசிட்டு இருக்கிறா. சாரி, பேசிட்டு இருக்கிறாங்க. மரியாதை வேணும், மரியாதை கொடுக்கணும். பார்த்தீங்களா, பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து நாங்க மக்களுக்காக நிற்கிறோம், மக்களுக்கு அது பண்ணணும் இதை பண்ணணும், வல்கர் வாரியர்ஸ் அப்படி இப்படி நிறைய கொட்டுறீங்கல்ல. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி உங்க இந்த டிஎம்கே கொடியை வச்சு பறந்துருக்கான் ஒருத்தன். அதுக்கு ஏன்டா முட்டு கொடுக்குறீங்க? எங்கடா இருக்கிறீங்க? அப்பெல்லாம் வாய் திறக்க வேண்டியதானே. அந்த மாதிரி நடந்துச்சு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தட்டி கேட்க வேண்டியதுனா. டிஎம்கே கொடி இருந்தா நீங்க எதுவும் பேச மாட்டீங்க, வாய் மூடி இருந்துப்பீங்க. தான் கட்சிக்காரன் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துப்பீங்களா? வெளியே வந்த அத்தனை பேரும் போதையில வந்திருக்கான். அப்ப அதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா? எங்க போகுது இந்த நாடு அப்படிலாம் கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்க நீங்க. ஏன்னா நீங்க தான் வி ஆர் ப்ரௌட் கொத்தூசு கொத்தடிமையா 200 ஊபிஸ் வேற எப்படி கேட்பீங்க நீங்க? தான் கட்சிக்குள்ள என்ன தப்பு நடந்தாலும் முட்டு கொடுத்துருவீங்க. அதே மக்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. இப்ப நான் கரெக்ட் தானே, நான் கேட்கிற கரெக்ட் தானே? நீ காமன் பீப்புளா, நீ மக்களுக்காக போராடுறவன், உன் கட்சிக்காரன் தப்பு செஞ்சாலும் நீ கேட்கணும்ல. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்க மாட்டாங்க. புரியுதா? அதாவது இது ஒரு நமக்கு ஒரு ஊர் பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா தனிப்பட்ட காரணமா இருக்கலாம், தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். இங்க மெயினா என்னன்னு அரசியல் ரீதியா நம்ம பார்க்கும்போது இதே இது டிவிக்கே கொடியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பாஞ்சி வந்து உளுந்துட்டு இந்த மாதிரி வந்தாங்கன்னா பாஞ்சி கடிச்சிருப்பீங்க. இதே இது வேற ஒரு கட்சி உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க கட்சி, இப்ப எல்லாமே ஆப்போசிட் பார்ட்டி இல்ல, உங்களுக்கு எல்லாமே இப்போ நெருங்கிய சொந்தங்களா மாறிட்டு வராங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து நீங்க பெருசா அடிக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இதே டிவிக்கே பார்ட்டியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி யாருமே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேபி பாத்தீங்கன்னா இது என்ன நடந்திருக்குன்னா, தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அதை என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு பொண்ணு மேல, ஒரு சின்ன பொண்ணு மேல நீங்க வண்டி ஏத்த பார்த்துருக்கீங்க. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. இவனுக்கெல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச அடுத்த நியூஸ்ல வந்து தடிக்கி விழுந்து பாத்ரூம்ல தடிக்கி விழுந்துட்டாங்க, அரெஸ்ட் பண்ண போதுல ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கை கட்டு மாவு கட்டு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இவங்க பின்னாடி ஏதாவது பின்புலம் இருக்குதான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. இன்னும் கிளாரிட்டியான நியூஸும் நமக்கு வரல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த நியூஸை ஏன் யாரும் அதிகமா எடுத்து பேசல, அது மட்டும்தான். வீடியோ மட்டும் வருது, அந்த இடத்துல நடந்தவங்களும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு மட்டும் ஒரு வீடியோ மட்டும் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்க தவிர, மற்றபடி டிஎம்கே கொத்தடிமைகளோ வேற யாருமே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றதுதான் என்னோட ஆதங்கமா இருக்குது. மெயினா வந்து இந்த இஷ்யூவை வந்து கண்டிப்பா வந்து இதுக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அது யார் மேல தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து யாருக்குமே எல்லாருக்குமே பாதிப்பு. இது நாளைக்கு பக்கத்துல நடக்கலாம். இந்த மாதிரி யாருனாலும் தன்னோட தனிப்பட்ட காரணத்துக்காக என்னனாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கலாம், கோழி அந்த வீட்டுல பாஞ்சு பக்கத்து விழுந்துருந்தா கூட சண்டை வரும், தான் வீட்டு குப்பை அடுத்த வீட்டுக்குள்ள லைட்டா தள்ளி போனாலும் சண்டை வரும். இந்த மாதிரிலாம் நிறைய அந்த
வில்லேஜுக்குள்ள வந்து நடக்கும். ஏன்னா நானா இருந்திருக்கேன், நானும் அனுபவப்பட்டிருக்கிறோம். பக்கத்து வீட்டுல ஏதாவது சின்னதா ஏதாவது மூவ் ஆனா கூட நம்ம ஏதாவது பண்ணிட்டா கூட உடனே சண்டை தான் நடக்கும். அது காமன் தான். பட் அது இந்த அளவுக்கு போகணுமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜஸ்ட் அந்த கார் ஏதாவது கொஞ்சம் முகதி இருந்ததுன்னா என்ன ஆயிருக்குங்க இங்க? அப்ப அதை பத்திலாம் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு உயிரை பத்தி யாருக்குமே இங்க கவலை இல்லை. ஈஸியா ஒரு உயிர் எடுக்கிறது வந்து சாதாரணமான மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஈஸியா இருக்கிறாங்க அத்தனை பேருமே. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க எந்த கட்சி, இதே டிவிகே கட்சி பாஞ்சு வந்தாலும் நம்ம பேசதான் செய்யணும். பட் இங்க ஒரு கொடி இருக்குன்னு காரணத்துக்காக யாரும் பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. புரியுதா? நீங்க மக்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுற இந்த ஜூலி எல்லாம் வாய்க்கிலேயே பேசணும். இந்த ஜூலி எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்க வேண்டியதானே? ஏன் வாயை மூடிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். பெருசா பேசுறது வாய்க்கிலேயே நான் மக்களுக்காக நிக்கிறோம், மக்களுக்காக நிக்கிறோம். என்ன மக்களுக்காக நீ பண்ணி கிழிச்சு? அப்ப இதை பத்தி பேசணும்ல. உன் கட்சிக்காரன் செஞ்சா மட்டும் நீ பேச மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வருது. பேசுங்க, பேசுனா நாங்க ஏத்துக்கிறோம். அதுதான் இங்க முக்கியம்.